அரசியலில் பார்ப்பனர்களின் கொட்டத்தை ஆதிக்கத்தை ஒடுக்குவதற்கான மூமெண்ட். அந்த பயணம் கண்களாலும் கைகளாலும் கடிகாரத்தை என்னிடத்திலே காட்டியிருக்கிறார்கள். கொட்டுகின்ற மலையில் வீசுகின்ற புயலில் சரளை கற்கள் நிரப்பிய மலை உச்சியை நோக்கி நாம் நடக்கிறோம். இன்னும் நீங்கள் பேசினால் இந்த மேடையில் என்று சொல்லுகிறேன், கோ பேக் மோடி என்று சொன்னோம். துணை முதலமைச்சர் சொன்னார் கெட் அவுட் மோடி என்று சொன்னார். நாடாளுமன்றத்தில் விரைவில் சொல்லுவோம் ஷட் அப் மோடி. உண்மையான மொழியால் தாய்மொழியால் நாங்கள் நாட்டை பிரிக்குவோம் என்ற ஐயம் உங்களுக்கு இருக்குமானால் ஒன்றுமே இல்லாத மொழியை வைத்துக் கொண்டு மதத்தால் பிரிக்கிறீர்கள், என்ன நியாயம் என்று நாங்கள் கேட்க மாட்டோமா? அப்போ மொழியால் பிரிக்கிறோம் என்று நீங்கள் ஆரம்பித்தால் எங்களை நீங்கள் பிரித்துக் கொண்டே இருக்கிறீர்கள் என்றதற்கு பொருள் நாங்கள் பிரிவினை கேட்கவில்லை, நீங்கள் தான் எங்கள் பிரிவினையை கேட்க வைக்கிறீர்கள். அப்ப தனித்தமிழ்நாடு ஒரு கேட்டதற்கு காரணமே சாதி ஒழிந்த தனித்தமிழ்நாடு வேண்டும் என்று சொன்னார். நல்லது, நீங்கள் செய்கையில் சென்று அந்த பிணம் எரிகிற வரை கையெடுத்து வணங்கி வணங்கி வணங்கிவிட்டு வந்தவர் தந்தை பெரியார். அவரை பார்த்து இன்னைக்கு தமிழுக்கு வருவது என்றான். மொழிகிறார் பிரதமர் மோடி. மொழிதான் நாட்டை பிரித்தது. வங்காளத்தை பிரித்தது எது? 2-3 திங்கள் வரை சிறையில் வாடி 6-3 கோளாக தமிழை தந்தார் அண்ணா. கலைஞர் சொன்னார், நரியும் பரியாய் போன கதை, நாரதர் பெண்ணாய் ஆன கதை, உரியை கண்ணன் உடைத்த கதை, ஊரார் போற்றிய பழைய கதை, எரியும் திரும்பாய் ஆக்கியவர் பெரியார் தந்த பேரறிஞர். என்ன காரணம் என்றால், ஒரு சூத்திரன் படித்து விட்டான் எம்எல் என்பதற்காக ஹைகோர்ட் ஜட்ஜாகவோ சட்ட பேராசிரியராகவோ வரவிடாமல் பார்த்து கொண்டவர் சிபி ராமசாமி.